ஐயோ குசும்புனா குசும்பு, அவ்வளோ ஒரு குசும்பு. எங்க செட்டோட வாளே இவர் தான். அவார்ட் ஷோஸ்க்கு போகும்போதெல்லாம் ஃபுல் டீக்கா வெஸ்டர்ன்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அவன் தானே வந்தான். அந்த இவங்க ஒரு சொல்லிப்பாங்க அண்ணே அவங்க இவங்க நான் உங்ககிட்ட கம்ஃபர்டபுளா இருக்கேன், அதனால அப்படி பேசுறேன். அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கறதுனால 2 ஹிந்தி பாட்டு கேட்பாங்க. எனக்கு அந்த ஹிந்தி பாட்டு வாயில வராது. ஆனா நீங்க அதை பாடி காமிச்சா நான் கரெக்டா கண்டுபிடிப்பேன். 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிவி எல்லாம் கட் பண்ணிடுவாங்க, எதுவும் பார்க்க கூடாது அந்த மாதிரி. அதனால வீட்டுல போய் நீங்க சினிமாக்கு போறேன்னும் போது எப்படி எடுத்துக்கிட்டாங்க? பேச மாட்டாங்க எங்க அம்மாலாம். ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கிட்டு சும்மா 2 அவார்டு வாங்கிருக்கேம்மா. இருந்தாலும் ஐடிலேயே வேலை பார்த்துருக்கலாம். என்ன பண்ணி தொலைறது போயிடுச்சே. அம்மாக்கு வந்து ரஜினிகாந்த்னா உயிர். அவரே போய் உங்க பையன் நல்லா பண்ணேன்னு சொன்னாலும் இது என்னத்த போய் சொல்றது போங்க. அவன் படிக்கிறதும் சரியா படிக்கல. இவங்கள்ட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன். எதுக்கு இந்த செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிம்பாங்க. வந்து ஸ்விக்கிக்கே சென்னைக்கு வருகிறது தங்கமல் ஜுவல்லரி. வரும் பிப்ரவரி 23 முதல் டி நகர் உஸ்மான் ரோட்டில் பிரம்மாண்டமான திறப்பு விழாவுடன் கோலாகல ஆரம்பம். நீங்க அவரை பத்தி எந்த அளவுக்கு கண்டெஸ்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க அவங்கள பத்தி எந்த அளவுக்கு கண்டெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத ஒரு டாஸ்க். அவர் அதிகமா கேட்கிற பாட்டு என்ன ஷூட்டிங் செட்ல பாட்டு கேட்க மாட்டாங்க. பட் வரும்போது போகும்போது சலார் படத்துல இருந்து அந்த பாட்டு ரொம்ப கேட்பாங்க. அப்புறம் கேஜிஎஃப்ல அவங்க அந்த அம்மா பாட்டு கேட்பீங்க. சூரியன் சாங் ஒரே ரகட் பாட்டா கேரக்டருக்கு மாறுறாரு போல. கரெக்டா ப்ரோ? அது ரெண்டுமே இல்ல ஆக்சுவலா ரெண்டுமே வந்து மெலடி சாங் தான். ஓகே. சோ ஆமா, ரெகுலரா அந்த சாங் கேட்பேன். எனக்கு அந்த சாங் எனக்கு பிடிக்கும். ஒரு லைன் பாடுங்க. நல்லா இருக்காங்க. நான் பாட நல்லா இருக்காது. சரி, அவங்க அதிகமா கேட்கிற பாட்டு என்ன? ஜெனரல் இளையராஜா சாங்ஸ் நல்லா கேட்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கறதுனால 2 ஹிந்தி பாட்டு கேட்பாங்க. எனக்கு அந்த ஹிந்தி பாட்டு வாயில வராது. அதனால எனக்கு தெரியல. ஆனா நீங்க அதை பாடி காமிச்சா நான் கரெக்டா கண்டுபிடிப்பேன். இந்த சாங் தான் சொல்லுவாங்க அப்படின்னு. எனக்கு பேசிக்கா வந்து இந்த நேம் சாங்ஸ் அந்த இது டக்குன்னு வராது. ஆனா சாங் யாருன்னு தெரியும், ஆள் யாருன்னு தெரியும், நேம் தெரியாது. ஒரு சிலருக்கு நம்ம அப்படி இருக்கோம், ஐயோ நம்ம இவரை எங்கேயோ பார்த்திருக்கோம், பேர் தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம்ல. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசும்போது ஹாய் ஹலோ எல்லாம் வீட்டு சொந்தக்காரங்களை எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவர் பேர் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். சோ அந்த மாதிரி மறதி நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. இவங்களோட அந்த சாங் தான் அந்த ஒரு 2 ஒரே ஃபர்ஸ்ட் அதோட சரணம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ரெண்டோட பாக்குறாங்க பாவங்க. நின்னோ வாலினேன்னு ஒரு பாட்டு இருக்கு பத்மாவதியில வந்து தீபிகா சாங். சோ அந்த சாங் எனக்கு நம்ம வாயில வர. ஒரு 2 லைன் பாடுங்க. நீங்க பாருங்க, இப்போ தைரியமா உட்காந்து நீங்க வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. அடுத்து நீங்க வாங்கி எடுக்கணும். வேண்டாம், நீங்க எவ்வளவு பெரிய சிங்கர் வைஷ்ணவி. ஒரு 2 லைன். ஆமா, அவருதான் பாட மாட்டேன்றாரு. அவர் பாடட்டும், நான் வேணா தரேன். எனக்கு வர, நான் சிங்கர் கிடையாதுமா, எனக்கு இப்படிலாம் தெரியாது. நீங்க பாட்டு கேட்கும் போது இப்படி இப்படி எல்லாம் சொல்லுவீங்க, நான் பாத்துருக்கேன். அப்பன்னா அந்த பாட்டு தெரிஞ்சவங்களுக்கு அதெல்லாம் தெரியும். நான் எல்லாம் சும்மா எதுக்கு இப்படி சொல்லு. ஓகே, உனக்கு தெரியும்ல. சும்மா தெரியாது எனக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन. ரொம்ப விரும்புற ஒரு ஃபுட் அவர் பிரியாணி. கரெக்டா ப்ரோ? அவங்க இவங்க இது அது பேர் என்ன ஆச்சு, மறந்துட்டேனே. அந்த மோமோஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரான். கரெக்டா. அதடா அடிக்கடி யூஸ் பண்ற வேர்ட், திரும்ப திரும்ப ஒரு ஸ்லாங்ல வந்துட்டே இருக்கும் அப்படின்னா. எனக்கு மைண்ட்ல வந்துச்சு, நீ சொல்லு. தெரியலீங்களே. சரி, நீங்க சொல்லுங்க. இவங்களோடதா அந்த இவங்களோட வேர்டுன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு சுழிச்சு விடுவாங்க மதுரைக்காரங்க. அந்த ஒரு சொல்லிக்குவாங்கல்ல, அவன் தானே வந்தான். அந்த இவங்க ஒரு சொல்லிப்பாங்க அண்ணே அவங்க இவங்க. நான் சொல்லுவேன், நீ ஆக்சுவலா ஊருக்கார பொண்ணு, நீ அதை பத்தி எல்லாம் இல்ல. யாராச்சும் ஒருத்தங்க நீ டக்குன்னு வந்து அண்ணா அண்ணே சொல்லும் போது வந்து இது என்ன ஸ்லாங் எதுன்னு அவங்களுக்கு டக்குன்னு உனக்கு புரியாது. நீ உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க வேண்டி இருக்கும். நார்மலா ஏதாச்சும் இப்ப இன்டர்வியூல பேசும்போதோ இந்த மாதிரிலாம் பேசும்போது கொஞ்சம் அந்த நம்ம நார்மலா இப்ப பேசலாம். இப்ப நான் கோயம்புத்தூர் பாஷை எனக்கு பேச வரும். அங்க ஊர்ல போனா அது தன்னால வந்துரும். இங்க வந்தா நம்ம மாத்திதான் ஆகணும். சோ அந்த மாதிரி வந்து ஏன்னா இங்க நம்ம திடீர்னு டைலாக் பேசும்போது அது வந்துரும். பேச அது தப்பாயிடும். சோ அதனாலவே மாத்திப்பேன் ஒரு டைமுக்கும். இவங்க அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு டக்குன்னு
சோ அது கியூட்டா இருக்கும். நான் ரிலேட் பண்ணிக்கிறேன். நான் நிறைய இடத்துல போகும்போது அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லும்போது சொல்லு. என்ன வார்த்தை இது அப்படின்னா அங்கிட்டு அங்கிட்டு இல்ல அது கியூட்டா தான் இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா கியூட்டா தான் இருக்கும். அது சொல்லும் போது ஆமா அவங்கதான் ஒரு 2 லைன் அதுக்காக பேசி காட்டுங்க. அவங்க அங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சும்மா ரோஸ் பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படியே பாப்பாரு. இததானே உன்ட்டு நான் சொன்னேன். இல்ல அப்பப்பா நீங்க இருங்க அந்த டைம்ல எப்படி இருப்பாங்கன்னா ஏதாச்சும் இந்த அவார்ட் ஷோஸ்க்கு போகும்போதெல்லாம் ஃபுல் டீக்கா வெஸ்டர்ன்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இப்போ தாவணி போட்டோ இல்ல சாரி கட்டோ இல்ல சுடிதார் போட்டு நமக்கு இதா தெரியாது. ஃபுல் வெஸ்டர்ன்ல இருப்பாங்க. இவ்வளவு ட்ரெஸ் போட்டு ஆனா அவங்க இருக்காங்க எங்க பாருடா அவன் இருக்கான்ல பாத்துட்டே இருக்கான்டா அப்ப சொல்றேன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அது நான் I'll find it cute actually. நான் உன்கிட்ட கம்ஃபர்டபிளா இருக்கேன் அதனால அப்படி பேசுறேன். நான் மத்தவங்க கிட்ட அப்படி பேசுறேன். மத்தவங்க இது இங்கிலீஷ்ல நீங்க அந்த கோயம்புத்தூர் குசும்பு ஸ்லாங்ல அது நிறைய இருக்குதுங்க. ஐயோ குசும்புனா குசும்பு அவ்வளவு ஒரு குசும்பு. எங்க செட்டோட வாளே வருதான். அப்படி என்ன பண்ணுவீங்க? எல்லாத்தையும் கலாச்சிட்டு விளையாண்டுட்டு அவ்வளவுதான் அந்த ஸ்லாங் ஆக்சுவலி ஒரு ஸ்லாங் அங்க எங்க செட்ல நான் பேசவே மாட்டாரு. இவர் ஊருக்கு போகும்போது தான் நான் பேசி பாத்துருக்கேன். ஊர்ல வந்து சும்மா பேச சொன்னாங்க. ஏனுங்க அதான் இவடத்தாலுக்கு இடம் இருக்குதுல வந்து உட்கார வேண்டியது தானே ஏன் அமுத்திட்டு உட்கார மாட்டீங்களா சோ பேசுவாங்க. சோ அதெல்லாம் எப்படின்னா எங்க அம்மா பேசுறதும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அப்பாவும் அப்படிதான் பேசுவாரு. அங்க போனா அது தன்னால வந்துரும். இங்க இருக்கிறப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் கத்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும்ல. எல்லா டைலாக்ஸையும் கத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். சோ புதுசா யாராவது ஒருத்தர் புது டைலாக்ட் பேசினாங்கன்னா அவங்கள்ட்ட போய் உட்காந்துப்பேன். என்னவா இருக்கும், இது எப்படி பேசுறாங்க, இந்த மாதிரி நம்மளும் எப்ப கத்துக்கலாம். திடீர்னு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு அதிசயமா ஒரு வெப் சீரிஸ்ல ஏதோ ஒரு ரோல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரோல் கொடுத்தா நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுவேன். சோ ஐ லைக் இட். சரி, நீங்க வெளியே கிளம்பி போறீங்க அப்படிங்கும் போது இந்த ஊர் ஸ்லாங் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படிங்கும் போது நீங்க அதை கான்சியஸா கண்ட்ரோல் பண்ணுவீங்களா? அதுதாங்க நான் ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கிற ஆளுங்கள்ட்ட மட்டும் தான் நான் அந்த மாதிரி இருப்பேன். மத்தபடினா வராது. ஆக்சுவலி ஆமா அங்க செட்ல ஒரு 2-3 பேர்த்துக்கிட்ட பேசும்போது தான் எங்க ஊர் ஆளுங்க இருப்பாங்கல்ல அது அவங்க கிட்ட வந்து அது தன்னால வந்துரும். சோ அது தாண்டி இருக்குன்னா இல்ல சார் அது அப்படி சார் அண்ணா சொல்லிட்டே இருக்கேன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன். இல்ல சார் அது அப்படி கிடையாது சார் அந்த மாதிரி போயிரும். ஓகே, பிடிச்ச ஹீரோ யார்? அவருக்கு ஏகே தல. பாத்தீங்களா விடாமுயற்சி? ஃபர்ஸ்ட் நாள் டிக்கெட் இங்கதாங்க இருந்தோம். கடல்ல இருந்தோம். எனக்கெல்லாம் வயிறு வாயெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அக்கறையில என்ன ரிவ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க வந்து என்னோட இபி இருக்காரு. சோ அவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிப்போம். உன்னால வந்தவராயெல்லாம் நீதான் ஷூட்டிங் போட்ட என் தலைவன் படம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப இன்னொன்னு ட்ரெயின் விட ஆரம்பிச்சிருவானுங்க. நீ என்ன இப்படி ஆக்கிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு இருப்பேன். அவன் கிட்டே வரமாட்டான். அது சுத்தி வந்துட்டு அவனை ஃபுல் டே முறைச்சுக்கிட்டே பார்க்க முடியல. இன்னும் கண்டினியூஸா ஷூட் போயிட்டு இருக்கு. எப்படியாவது இன்னொரு நாளைக்கு ஏதோ ஒரு நாள் போயிடுவேன். ஓகே, அவங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? சூர்யா. சூர்யாவா? ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? எப்போல எந்த ஸ்டேஜ்ல இருந்து? சின்ன வயசுல இருந்தே பிடிக்குங்க. ஸ்கூல்ல இருந்து. என்ன படம் பார்த்து அப்படி ஸ்பெசிபிக்கா இல்ல. அவர் ஒரு மாதிரி ரொம்ப அழகா இருக்காரு அப்படின்னா ஹீரோனா இப்படிதான் இருக்கணும்ல அப்படி பார்த்தது. நேருக்கு நேர்ல இருந்தே பிடிக்கும். ஆனா எனக்கு அயன் அந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். எந்த விஷயத்தை பத்தி அவர் வந்து அதிகமா பேசிட்டே இருப்பாரு? சினிமா வேலை தான் நான் ஜாஸ்தி பேசுவேன். அவங்க வந்து ஆக்சுவலி சொல்ல போனா இந்த ஒர்க்கை பத்தியும் பேசுவாங்க. அண்ட் அதே நேரத்துல வந்து லைஃப் பத்தியும் நிறைய பேசுவாங்க. இல்ல எப்படின்னா வந்து இப்போ எனக்கு வேலைதான். நான் பேசின அதை பத்தி டீப்பா பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இதை பத்தி ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா அந்த படத்தை என்னோட பாக்குற வே ஆஃப் ஆங்கிளே வேற மாதிரி இருக்கும். உட்காந்து அதை ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல்டா அனலைஸ் பண்ணி இந்த இடத்துல லைட்டிங் இன்னும் நல்லா பண்ணிருக்காங்க, இந்த இடத்துல பண்ணிருக்காங்க சூப்பர் எல்லாத்துக்கிட்டையும் போய் காட்டுவேன். எனக்கு சப்போஸ் அந்த லைட்டிங்ல எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா சார்கிட்ட போயிட்டு ஆனா இது என்னன்னா அது இப்படி இருக்குன்னு எடுத்து வச்சுட்டு போயிட்டு இது எப்படி இது நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியுமா, இந்த 3வது லேயர்ல இந்த இடத்துல இந்த லைட்டிங் அடிஷனலா ஆட் பண்ணிருக்காங்க, இந்த லைட்டிங்கோட நேம் என்ன, சோ அதுக்கு பேர் என்னன்னு யாருன்னு இருக்க மாட்டேன். லைட்மேன் இருப்பார், லைட்மேன் சீஃப் இருப்பார், அவர்கிட்ட போயிடுவேன். தம்பி இது என்னன்னு சொல்றா, எனக்கு இது புரியலடா, எனக்கு இது அங்கனே எங்கனே அப்படின்னு அவன் சொல்லி கொடுப்பான். சோ சொல்லி கொடுக்கறத கத்துக்கிட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு வாஸ்டா ஒரு இடம் கிடைச்சா அங்க நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா. சோ இப்படிதான் யோசிப்பேன். மண்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம வேலை, இதுல நம்ம நெக்ஸ்ட் போறோம் அப்படின்னா எல்லாத்தையும் கத்துக்கணும். ஸோ கத்துக்கணும் டில் டெத். கமலஹாசன் சார் சொன்ன மாதிரி கடைசி வரையும் கத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வாஸ்டான ஒரு ஃபீல்டுக்குள்ள இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ சஸ்டெயின் ஆகுறதுங்கிறத தாண்டி நம்ம வாழ்வாதாரம் இதுக்குள்ளன்னு இருக்கு. நம்ம அப்பா அம்மா இதை நம்பி இதுல இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கண்டிப்பா நம்ம மேல வரணும் அப்படிங்கறத தாண்டி இது மேல ஒரு பேஷன் எனக்கு. ஸோ அதை பத்தியே தான் பேசிட்டு இருப்பேன். அண்ட் இவங்களை அப்படின்னு சொன்னா
வாழ்க்கைன்னா என்னன்னு பேசுவாங்க, ரியாலிட்டின்னா என்னன்னு பேசுவாங்க. சோ அந்த டெப்த்துக்குள்ள போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு வந்து எங்கிட்ட கூப்பிட்டு இது இப்ப தங்கத்தோட விலை எவ்வளவுன்னு தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா இவங்களுக்கு தெரியும், ஷீ இஸ் அப் டு டேட். அந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், லைஃப்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒருவேளை இது இல்லைன்னா அடுத்து என்ன அப்படிங்கறத வந்து ஒரு பிசினஸ் மைண்டடாகவும் ஒரு 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 பேரண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டிவா கேரிங்கா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இவங்கள்ட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன், சீரியஸாவே கத்துக்கிட்டேன். பணம் சேவ் பண்றது அப்படிங்கிறது இப்போ ஒரு ரீசெண்ட் டைம்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா பண்றேன். ஆனா அதுக்கு இவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, இதெல்லாம் சேர்த்துலாம்ல, இதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம், எதுக்கு இந்த செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படிம்பாங்க. வந்து ஸ்விக்கிக்கே எனக்கு 20,000 போயிடும், சாப்பிட்டதுக்கு எனக்கு தனியா தான் இருக்கேன், கூட இல்லை. சோ சாப்பாட்டுக்கு தான் போகும், எனக்கு டென்ஷன்னா சாப்பாடு தான், பிரியாணி தான். அந்த பிரியாணிலேயே வாழ்ந்துட்டு இருக்கனால இது ஏன் இவ்வளவு செலவு பண்றீங்க, வீட்லயே செஞ்சு பழகலாம்ல அப்படின்னா பழகலாம் அப்படின்னு சொல்லுவேன். சோ அந்த மாதிரி வந்து லைஃப் பாக்குற ஆள். ஓகே, சினிமா 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 இவ்வளவு ஆசையோட இருக்கிறீங்களா, இதுக்கெல்லாம் இனிஷியல் பாயிண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும். தலைவர் தானா? சரி, அதையும் தாண்டி எப்படி ஆசைன்றது வந்துச்சு? தலைவர் படம் பாக்குறீங்க, அதுக்கப்புறம் ஆசைன்றது நம்ம சினிமாவுக்கு போகலாம், நம்ம ஒரு ஆக்டரா உருவெடுக்கலாம் அப்படின்றது வந்து எப்ப தோணுச்சு? அது வந்து லைக் இந்த ஜேர்னில வந்து ஓப்பனா சொல்ல போனா ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல வந்து சின்ன வயசுல இருக்கும்போது தலைவரை பார்த்துட்டு உள்ள ஒரு டிஷர்ட் போட்டு மேல ஒரு ஷர்ட் போட்டு இப்படி பண்ற ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் படத்தை பார்க்கும்போது ஒவ்வொன்றும் டீட்டெயில்டா பண்ணுவோம், ஆசையா பண்ணுவோம். ஸோ அந்த எப்படி இதெல்லாம் பண்றாங்க, எந்த மாதிரி இதெல்லாம் செய்யறாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் படம் பார்க்கும்போது வந்து ஜி இதெல்லாம் நாம இன்னும் ஏன் பண்ணாம இருக்கோம் அப்படின்னு இருக்கும். அண்ட் நிறைய அந்த ஒவ்வொன்றா பார்க்க இன்ஸ்பயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைம்ல வந்து இது எனக்கு இந்த நடிக்கிறது வரும்னு எனக்கு தெரியாது, உண்மையை சொல்லிடுறேன், நடிக்கிறது வரும்னு எனக்கு தெரியாது. 2012, 2013, 2014 அப்போ காலேஜ் முடிக்கிறேன். 14 முடிச்சுட்டு இந்த ஊருக்கு தற்செயலா வேலை தேடி வந்தவன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமாக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், சன் மியூசிக்ஸ் அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எனக்கு கூட இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிறனாலையும் பழகுனதுனாலையும் எனக்கு வந்து அந்த ஃபீல்டு வந்து நார்மலான ஒரு ஃபீல்டு மாதிரி தெரிஞ்சது. அது வரைக்கும் அதை பெருசா நினைச்சிட்டு இருந்தேன், நம்மளாம் இதுக்குள்ள போக முடியுமா, இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா. அதுக்கப்புறம் ஓகே இதுக்குள்ள நம்மளும் போக முடியும், நம்ம ஃப்ரெண்டு இருக்கா, நம்மளாலையும் போக முடியாதா என்னன்னு சொல்லிட்டு 2 வருஷம் ட்ரை பண்ணேன், 3 வருஷம் ட்ரை பண்ணேன். எந்த ஆடிஷன் கிடைச்சாலும் போவேன். 40 ஆடிஷன்ஸ் கிட்ட அட்டன் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை சும்மா ஒரு தடவையும் சொல்றேன்னு பிராகிங்காக எல்லாம் சொல்லலை. ஏன்னா என்னை விட கஷ்டப்படுறவன் இன்னும் அதுக்குள்ள வராதவன் இருக்கான். எனக்கு கிடைச்ச வேலைக்காக 1,00,000 பேர் பின்னாடி இன்னும் தேடிக்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்காக நான் சொல்லலை, பட் ஆனா அந்த அளவுக்கு நான் நிஜமா பண்ணேன். ஸோ 40 ஆடிஷன்ஸ் கிட்ட அட்டன் பண்ணியிருப்பேன். அந்த 41st ஆடிஷன் தான் எனக்கு ரஜினி கிடைச்சது. ஸோ இதுக்குள்ள ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மனுஷங்களால ஈர்ப்படைஞ்சது. இப்ப இந்த சீரியல்ல வந்து பாண்டியராஜன் சார் வந்திருந்தாரு. நான் போயிட்டு உட்காந்து, சார் நான் இந்த ஃபேன் சார், நான் உங்களோட படத்தை இந்த அளவுக்கு பார்த்திருக்கேன், இந்த அளவுக்கு டீட்டெயிலாக பேசிட்டு இருந்தப்போ ஒரு 2 டைலாக் அவர்கிட்ட நான் சொல்லி காமிச்சதுக்கு அப்புறம் அவர் கூப்பிட்டு டைலாக் உட்பட எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி தட்டினாரு. எனக்கு உண்மையாலுமே எனக்கு ஞாபகம் இருக்கு, எனக்கு ஆசை. அது நடுவில் ஒரு ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அது காதுல எப்பவும் காமெடியும் படமும் தான் ஓடிட்டு இருக்கும். நான் பாட்டு கேட்கறது ஜாஸ்தி கிடையாது, படம் ஓடுறது தான் ஜாஸ்தி என் காதுல. சின்ன வயசுல இதுக்கு மெயின் காரணம் எங்க அம்மா. இப்போ எனக்கு யார் ஆப்போசிட்டா இருக்காங்களோ அவங்கதான் இதுக்கு காரணம். நீங்க யாராவது ஒருத்தர் தொட்டில்ல போட்டு விட்டுறீங்க, தொட்டில்ல போட்டு விட்டுட்டு பக்கத்துல ஏதாச்சும் ஒண்ணு பையனை தூங்கணும்னா என்ன பாட்டு போடுவீங்க? தாலாட்டு போடுவாங்கல்ல. எங்க அம்மா இந்த செந்தில் கவுண்டமணி காமெடி போட்டுருவோம், ஓகேங்களா? அது அந்த கேசட்ல போட்டு க்ளோஸ் பண்ணிடுற, முன்னாடி பின்னாடி கேசட் போட்டு அதுல போட்டு செந்தில் கவுண்டமணி காமெடி 3-4 கேசட் தான் இருக்கும். அந்த 4 கேசட் தான் திரும்ப திரும்ப நான் வளர்ற வரைக்கும் ஓடும். எனக்கு எல்லா டைலாகும் மனப்பாடம். அப்போ டிவியில பார்க்கும்போது முன்னாடி உட்காந்துருப்பேன், நான் ஒரு 5-6 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டு டிவி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த எக்ஸாக்டா அந்த ஒரு இது வீடியோல வரும். அந்த டைலாக் அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பேன். இதெல்லாம் மண்டையில ஏறுது, உனக்கு சாப்பாடு மண்டையில, படிப்பு மண்டையில ஏறாதா அப்படின்னா எனக்கு புரியல, இப்படியே பார்ப்பேன். சரிம்மா நான் தான், என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் எந்த படத்தை பார்த்தாலும் அந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து மனசுக்குள்ள ஏறிடும். அது எனக்கு அப்படியே பழகி அது இன்ஸ்பிரேஷன் ஆகி அது நம்ம ஒரு சீரியல்னு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளால முடிஞ்சதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் பெருசா வரணும்னு ஆசை, அதுக்காக இன்னும் உழைப்பு போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஓகே, நீங்க மதுரையில இருந்து வரீங்க, உங்களுக்கு சினிமா அப்படின்ற ஆசை எப்படி இருந்துச்சு, எந்த டைம்ல வந்துச்சு உங்களுக்கு? இல்ல இது ஆக்சிடென்டலா தான் எனக்கு நடந்துச்சு. ஆமா, என் அண்ணா சித்துக்குமார், ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து மீடியா யூஸ்வலா எல்லாருமே வந்து பசங்கன்னா எப்பயுமே நிறைய பேர் இருப்பீங்கல்ல வீட்டுல, அந்த மாதிரி போக வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ஸோ கிரண் அவர் தான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேம்ல வந்து காமிச்ச ஒரு டைரக்டர். நாங்க வந்து யூடியூப் தான் பண்ணிட்டு இருந்தோம்.
அதுல இருந்து தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நமக்குலாம் தெரியாதுல்ல, எப்படி நடிக்கணும் என்ன பண்ணணும்லாம் தெரியாது. ஆனா என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம், கேமரா கான்சியஸ் இல்லாம பண்ற அப்படின்னு. ஆக்சுவலா எனக்கு எப்படி அந்த இது கிடைச்சிச்சுன்னா, அன்னைக்கு வர வேண்டிய ஆர்டிஸ்ட் வராம போயிட்டாங்க. ஆனா அன்னைக்கு ரக்ஷாபந்தனோட வீடியோ நம்ம அப்லோட் பண்ணி அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணு, சரி வா நீ வந்து ரெடி வா 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 அப்படி ஸ்டார்ட் பண்ணதுதான் இப்போ இன்னைக்கு வந்து வீரால வந்து நிக்குது. அண்ட் ஹீரோயின் சான்ஸ் கிடைச்சதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் ரம்னன் சார் தான், நம்பி கொடுத்தாங்க. ஸோ இது அப்படியே ஒரு ஜேர்னியா போயிட்டு இருக்கு. இதனால இன்ஸ்பயர் ஆச்சு அப்படி இல்லை. நம்ம வீட்ல வந்து ரொம்ப படிப்பிஸ்ட் ஃபேமிலி, படிப்பு மட்டும்தான் பேசுவாங்க. 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து டிவி எல்லாம் கட் பண்ணிடுவாங்க, எதுவும் பார்க்க கூடாது அந்த மாதிரி. ஏன் உங்களுக்கு அப்படிதானே? இல்ல அதெல்லாம் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, கொடூரமான அப்படின்னு ஒரு ஃபீல். எப்படிங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ற வயசு. நான் எனக்கு இருக்குல்ல தெய்வ குத்தம். ஆமா என்னன்னா நமக்கு ஸ்டேட் ரேங்க் எதிர்பார்த்தாங்க, அது எடுக்க முடியல. நம்ம வந்து ஸ்கூல் டாப்பர், அவ்வளவுதான். அதனால வீட்டுல போய் நீங்க சினிமாக்கு போறேன்னும் போது எப்படி எடுத்துக்கிட்டாங்க? பேச மாட்டாங்க எங்க அம்மாலாம். இப்போ வரைக்குமா? இல்ல ஸ்டார்டிங்ல பேசவே இல்ல. இப்போ எங்க அம்மா எப்பவுமே இருப்பாங்க, என் கூடயே இருப்பாங்க. எந்த ஷூட்டிங் போனாலும் ஓகே. இங்க கடல்ன்றனால உள்ள கூப்பிட்டு வர முடியாதே அப்படின்றனால எங்க அம்மா அப்படிலாம் கிடையாது, இப்போ வரைக்கும் இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒண்ணும் இல்லைங்க, அவார்டு வாங்கிட்டு போறேன், ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கிட்டு ஸ்டேஜ்ல அவங்கள பேசி தேங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போறேன். அவார்டு 2 அவார்டு வாங்கியிருக்கேம்மா. சரி வை, தோசை ரெடியா இருக்கு, வந்து சாப்பிட்டுட்டு போயிடு. எனக்கு இது ரீசெண்டா இவரு மணிகண்டன் சாரோட இன்டர்வியூ பார்த்தேன், அவரோட படத்தோட இன்டர்வியூ. எனக்கு அப்படியே பாக்குறேன், எங்க அப்பா அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. எங்க அப்பாவுக்கு அந்த அளவுக்கு தெரியாது, அப்பா வந்து டிரைவரா இருந்தார் 40 years, அவருக்கு வேலை மட்டும்தான் தெரியும். சோ அவருக்கு அது மாதிரி எனக்கு தெரியலன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் பெருசா டிவி பார்க்க மாட்டாரு, போனுமே இன்னும் பட்டன் போன் வச்சு தான் யூஸ் பண்ணுவாரு. மேக்சிமம் பாக்குறதுன்னா பட்டிமன்றம் பார்ப்பாரு, அதை தவிர அப்பா எதுவும் பண்ண மாட்டாரு. அதனால அப்பா எனக்கு பிரச்சனை இல்லை. அம்மா ரெகுலரா டிவி முன்னாடியே இருக்கிறவங்க, பார்த்துட்டு இருக்கிறவங்க. வந்து 4 பேர் வந்து சொன்னாலும் இருந்தாலும் ஐடிலேயே வேலை பார்த்துருக்கலாம், என்ன பண்ணி தொலைறது, போயிடுச்சே அப்படி போயிடுச்சு. சோ இப்படிதான் சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு போய் எங்க அம்மாட்ட கேட்டாலும் உங்க பையன் இன்னைக்கு நல்லா பண்றாங்க, சூப்பரா பண்றாங்க, நீங்க இல்ல எப்பேற்பட்ட ஆள் போய் அம்மா கிட்ட சொன்னாலும், அம்மாக்கு வந்து ரஜினிகாந்த்னா உயிர், அவரே போய் உங்க பையன் நல்லா பண்றேன்னு சொன்னாலும் இது என்னத்த போய் சொல்றது போங்க, அவன் படிக்கிறதும் சரியா படிக்கல, சரி அதனால அவனுக்கு இதுதான் கிடைக்கும்னு நினைச்சேன். ஸ்கூல் டாப்பர் தானே, அது வந்து ஒரு பெட்டுக்காக ஆனது, பெட்டுக்கு ஸ்கூல் டாப்பரா நீங்களா? சேலஞ்சுக்காக ஆனது. இது என்னங்க ஒரு கதை இது? ஆக்சுவலா வந்து என்னன்னா 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் சுத்தமா படிக்கவே மாட்டேன், படிக்க பெருசா பிடிக்காது. ஓகே. சோ அப்போ ஒரு ஜோசப் சார் ஒருத்தர் பேர் சொல்ல நினைக்கிறேன், பார்த்தாலும் திட்டுவாரு, அவர்தான். சோ கிளாஸ்ல வந்து பிட் அடிக்கிறதுக்காக ஃப்ரண்ட்ல இருக்கிற பையனை எப்பவுமே கேட்பேன். நான் பிட் அடிப்பேன்னு சொல்லிட்டு என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார வச்சிட்டாரு. நான் திரும்பி பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், அவர் இங்க நிக்கிறாரு. என்னன்னா சரி அப்படின்னு திரும்ப நின்னுட்டு இருக்காரு. சார் அப்படின்னு எந்திரிச்சு பல்லாரும் ஒரு அப்பு வச்சுட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்லயும் 0 போட்டு நோட்டீஸ் போர்டில் ஒட்டிட்டாரு போட்டோவோட. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன் நம்மளுக்குன்னு அக்கௌண்ட்ஸ் வராதா, அவங்கள கத்துக்க 3rd குரூப் நான், அக்கௌண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏன் நம்மளுக்கு அதெல்லாம் வராதா, படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஏதோ இந்த சூறாவளி கிளம்பியதை பாட்டை போட்டு உட்கார்ந்து இருக்க மாதிரி படிச்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு 1000 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், 1125 வந்துச்சு. ஸ்கூல் 3rd அது. அதுதான் அப்ப இவனால முடியும், அப்ப இவனால படிக்க முடியும்பாங்க. நான் சும்மா அந்த மனுஷனை வெறுப்பத்துறதுக்காக படிச்சேன், எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. காலேஜ் வந்து அரியர் தான், பெருசாலாம் இல்ல, ஒரு வருஷம். அங்கேயே ஒரு ஜோசப் சார் இந்நேரம் மெடல் கோல்டு மெடலே வாங்கி இருந்திருப்பாங்க. அது தெரியல, பட் ஆனா இங்க வந்திருக்க மாட்டேன் அப்ப. சோ இங்க வந்து எனக்கு அந்த மாதிரி யாராவது சினிமால டீஸ் பண்ணி புது விஷயங்கள் வந்து கத்துக்கிட்ட ஏதாவது இருக்கா? இந்த எங்க சீரியலே அப்படித்தானே, ஏன்னா எல்லாருமே கலாய்க்க தான் செஞ்சாங்க. நான் அப்ப சொல்லும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி மின்ஸ்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னேன். பட் ஆனா இந்த ஸ்டோரி கேட்டப்போ யாருமே நம்பல, யாருக்குமே நம்பிக்கை இல்லை இவன் பண்ணுவான்னு. அதுக்கப்புறம் அது ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து பண்ணதுதான் இது. அண்ட் அதே மாதிரி வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து நம்பிக்கை இல்லை. ஐடில ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எதுக்கு இதுக்கு போறேன் கேட்ட கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி. எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு, நான் போறேன், நான் அதனால ட்ரை பண்றேன். வேலையை விட்டுட்டு ட்ரை பண்றேன். 3 வருஷம் ட்ரை பண்ணேன். நம்ம ஏங்க ஒண்ணுமே இல்லை, இதே நான் என்ன மாதிரி கிட்டத்தட்ட இன்னும் 1,00,000 பேர் வெளியே இருக்கான், என்னை விட மோசமா ட்ரை பண்ணிட்டு என்னை விட திறமையோட இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அந்த வாய்ப்பு எப்ப கிடைக்குதோ அதை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களும் நல்லபடியா மேல வருவாங்க. சோ நான் கிடைச்ச வாய்ப்பை நான் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த டைம்ல கிடைக்குது அப்படிங்கிறப்போ நானும் அவங்கள மாதிரியே தான் இருந்தேன். ஒரு டீ கரெக்டா ஒரு 30 ரூபா இருக்கும். ஒரு டீ சாப்பிட்டோமா, மறுபடியும் நைட்டுக்கு ஒரு டீ சாப்பிட்டோம், ஈவினிங் ஒரு டீ சாப்பிட்டோமா, முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி தான் லைஃப் இருந்துச்சு. நிஜமாவே சொல்றேன். அதுக்கு வந்து வீட்ல போயிட்டு காசு வாங்கிட்டு வரணும் பண்ணணும்னு எல்லாம் இல்ல. இங்க நீ உங்க வீட்லயும் உன்னை வந்து நம்பல, உன் ஃப்ரெண்ட்ஸும் உன்னை நம்பல. யாருமே வந்துட்டு இவன் எதுக்காக இதுல இருந்து ஐடில இருந்து தேவலாம் இதுக்கு வந்தான்னு தான் கேட்டான். இந்த வேலை முழுக்க முழுக்க நான் தேடி பிடிச்சேன். ஆனா கண்டிப்பா உள்ளுக்குள்ள யாரோட சப்போர்ட் இருந்துச்சோ என்னவோ எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அது தெரியாது. இந்த பையன் நல்லா பண்ணுவான்னு சொல்லிட்டு யார் என்ன போய் கை காமிச்சாங்களோ, யார் என்ன போய் ஆடிஷன் அட்டன் பண்ண சொல்லி சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஆனா கொடுத்த ஃபர்ஸ்ட் வாய்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் நன்றி கடனாக இருப்பேன். என்னைக்கும் அப்படியே தான் இருப்பேன். ஸோ சேலஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான். கூட ஒருத்தரும் இல்லாதப்போ என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக அவங்க எனக்கு கெட்டது நினைக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க எனக்கு நல்லது நினைச்சு சொல்றாங்க. ஆனா அது செஞ்சதுக்கு அப்புறம் ஓகே எனக்கு இது வரும் அப்படின்னு சொல்லி அக்செப்டும் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணி என்னை கூப்பிட்டும் வச்சுக்கிட்டாங்க. எக்ஸெப்ட் அம்மா மட்டும்தான். அவங்களை எப்படி நான் வந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ண போறேங்கிறது எனக்கு நிஜமாவே தெரியல. பட் ஆயிடுவாங்க. கண்டிப்பா உள்ளுக்குள்ள பெருமை இருக்கும். ஆனா வெளி என்னமோ போ அப்படின்னு இருக்காங்க. அவ்வளவுதான். கடந்த 33 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் ஜுவல்லரி வரும் February 23 முதல் சென்னையில் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.